கள்ளக்குறிச்சியில் இன்று 11 மணி வரை 54 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் அருந்தியதால் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது. இதன்படி 193 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். தற்போது வரை உள்நோயாளிகள் 140 பேர் வரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 91 பேரும், பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 17 பேரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் அரசு மருத்துவமனையில் 30 பேரும், விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 2 பேரும் அனுமதிக்கப்பட்டனர். இதில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேரும், சேலத்தில் 17 பேரும் உயிரிழந்துள்ளனர். விழுப்புரத்தில் 4 பேர் பலியாகியுள்ளனர். இதுவரை 54 பேர் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருப்பதாக கலெக்டர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் விஷ சாராயம் சாப்பிட்ட 193 நபர்கள் இதுவரைக்கும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள். 140 பேர் இப்போவும் நோயாளிகளாக கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், முண்டியம்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், ஜிப்மர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மற்றும் சேலம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. எல்லாருக்குமே ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் டேயிலிருந்தே கொடுக்கப்பட்டு வருகின்றன. 56 மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டுகள் மற்ற அரசு மருத்துவமனைகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு அவங்கள் ஃபுல் டைம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கூட பணியாற்றி வருகிறார். எல்லா நோயாளிகளுமே 24/7 கண்காணிப்பில் இருக்கிறது. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்களே 24/7 கண்காணித்து கொண்டு வருகிறது.